நிச்சயமாக. முதல்ல இந்த மேசராசி சூட்சும ரகசியம் என்ன, பொதுவா இந்த ராசிக்கு பணம், பொருளாதாரம் நிச்சயமா தேவை. காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு. இந்த ராசி அன்பர்கள் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு பூக்கள், ஃப்ளவர், அந்த இந்த ராசி சார் நான் கடனை தவிர்த்தணும், கடன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோயை தீர்க்கணும் அப்படின்னா இந்த ராசிக்கு இன்னொரு சூட்சும ரகசியம் என்னன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு, பட் துல்லியமாக கணிக்கக்கூடியவர், வாஸ்து நிபுணர். வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நிறைய நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ரொம்ப சூப்பர் சார். நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்தீங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா நீங்க கொடுத்த பதிவு கூட ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய கேள்விகள் கமெண்ட்ல பண்ணிருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகத்தையும் அவங்க கேக்குறாங்க. இத சொல்லுங்க சார், மேடம் இத சார் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நிறைய சொல்றாங்க. அப்படி எடுத்த ஒரு கேள்விதான் இது இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பணத்தை ஈர்க்கணும், பணம் வருது ஆனா என்கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படக்கூடிய மக்கள் ஏராளம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியாக பணத்தை ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதை பத்தி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க சார். நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தேவை. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள் அடிப்படை தேவைக்காக தேவைப்படுகிற அம்சம் உண்டு. நிறைய பேர் கடல்ல இருந்து மீண்டு வரணும், ஒரு பொருளாதார இது தேவை. தன் மனசுக்கு பிடிச்ச தன் குழந்தைகளுக்கு வாங்கி தர, தன் திருமணம், நிறைய பேத்துக்கு தடைகள் எங்க நிக்குதுன்னா இந்த பணமா தான் நிக்குது. நிறைய குடும்பத்துல அடிப்படை ஈகோ கிளாஸஸ் ஆரம்பிக்கிற புள்ளி, உடல்நிலை சரியில்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை இந்த லட்சுமி கடாட்சம்ங்கிற பணங்க. 16 வகை செல்வங்கள் அடையிறதுக்கு கொண்டான இது. இது அடைஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், அடிப்படை தேவைகள், சொத்து சுகங்கள், உடல்நிலையை பாதுகாக்கிறது, தன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு இன்ப சுற்றுலா, இந்த மாதிரி இது மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான இந்த பதிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இதில் குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே தான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான். ஆமா, புருஷ லட்சணம் இல்ல. நீ உண்மைதான். ரெண்டு பேத்துக்குமே பாத்துருவோம், ஒவ்வொரு தெளிவா பாத்திரலாம். சூப்பர் சார். ஒவ்வொரு ராசியினருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ள பதிவு. பணத்தை சேர்ப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வணங்குனா உங்களுக்கு பணம் சேரும் பார்த்துடலாமா? ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் சார். நிச்சயமா. ஒவ்வொரு ராசிக்கும் பணத்தை ஈர்க்கும் ரகசியத்தை நீங்க இன்னைக்கு சொல்ல போறீங்க. மக்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. முதல் ராசி மேஷ ராசி. நான் ஜெயிச்சிட்டேன் மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணம் இந்த மேஷ ராசிக்கு எப்ப சார் கிடைக்கும்? நிச்சயமாக. முதல்ல இந்த மேசராசி சூட்சும ரகசியம் என்ன, திறமை வாய்ந்தவர்கள், தைரியமானவர்கள், தலைமை தாங்கும் பண்பு இந்த ராசிக்கு உண்டுங்க. இவங்களுக்கு இந்த பொதுவாகவே இந்த வண்டி வாகனங்கள், மோட்டார் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதாவது வழி இல்லைனாலும் வழியை உருவாக்க திறமை படைத்தவர்கள். ராசி நிறைய பாசம், சொந்த பந்தம், நட்பு எல்லாத்தையும் வளர்த்தெடுக்கும். அந்த அன்பு கொஞ்சம் கிடைக்கிறது அப்பப்போ, அது மட்டும் இந்த ராசி புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ராசிக்கு பணம், பொருளாதாரம் நிச்சயமாக தேவை. காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு. இவங்க 2ஆம் அதிபதியே சுக்கிரனாக வருவதால் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் இவங்களுக்கு அமைய வாய்ப்புண்டு. நான் சொல்ல போகிறத பயன்படுத்திக்கிட்டா சூப்பர். முதல்ல இந்த ராசி அன்பர்கள் தான் இருக்கின்ற வீட்டு சுத்தமாக இருந்தாலே லட்சுமி வாசம் செய்வார். இந்த வீட்டில் கோலம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். வீட்டுக்கு முன்னாடி ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கோலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. ஒரு சிலர் கோலம் போட டெக்கரேஷன் வச்சுக்க ரெடிமேடெல்லாம் வருது. இந்த ராசி அன்பர்கள் சூட்சம ரகசியமே இதுதான். இந்த ராசி அன்பர்கள் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு பூக்கள், ஃப்ளவர், அந்த ஸ்மெல் இருக்கணும். பர்ஃப்யூம், இது மாதிரி ஒரு வாசனை திரவியங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணம், செல்வம், பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு ஒரு கடவுள் வழிபாடு இருக்குங்க.
இவங்க என்னன்னா முருகர்ல வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகரை வழிபட்டாலே செல்வ கடாட்சம் அதிகரிக்கும். சூப்பர். நிறைய மேஷராசி நேயர்களுக்கு முருகர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்குமோ முருகா அப்படின்னு போய் நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. முருகருடைய அருள் இதோ உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. நிச்சயமா இந்த ராசி அன்பர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வெள்ளி பொருளை குறிப்பா வெள்ளி பிரேஸ்லெட், வெள்ளி பொருளை பயன்படுத்த சொல்றது இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வெள்ளி இந்த லட்சுமி கடாட்சம் இந்த ராசிக்கு. ஒரு சில உணவுப் பொருளை சாப்பிட தட்டா இருக்கலாம், ஏதோ ஒரு பொருள் வெள்ளி உடம்புல ஒட்டி கொண்டே இருந்தால் இந்த ராசிக்கு சூப்பரா இருக்கும். இந்த ஒரு சூட்சம் ரகசியம் என்னன்னா, இவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா ஜெயிச்சிருவாங்க. அதிகாலையில எந்திரிக்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு இங்க சூரியன் உச்சம் பெறும். இவங்க தன்னம்பிக்கையோட மறுமலர்ச்சியோட ஜெயிச்சு பல ஸ்டெப்ல ஜெயிக்கணும்னா இந்த ராசி சூட்சம ரகசியமே இதாக தான் இருக்கு. இதை விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் எல்லாமே ஸ்லோவாகிற மாதிரி ஆயிரும். இது சூட்சம ரகசியம். இந்த ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சுக்கிரன். சுக்கிரன்னா பால், மோர், தயிர் இதெல்லாம் குறிக்கும். அப்போ சூட்சம ரகசியம் என்னன்னா, இந்த பால், மோர், தயிர்லாம் இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். ஏன்னா இரவில் பால் தயிர் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க கூடாது. ஆனா நம்ம வாங்கலாம், நமக்கு தானே லட்சுமி வராங்க. லட்சுமி அழைக்கின்ற விஷயங்கள். நிறைய பேர் இந்த பூக்கள், மல்லிகை இதெல்லாம் வாங்குவாங்க. இந்த வீட்டிலே மல்லிகை, துளசி செடி வைக்க சொல்லுவேன். வீட்டுக்கு பூ வாங்குறீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வீட்டுக்கு மல்லிகை பூக்கள் கொண்டு வர்றது மிகுந்த சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு சூட்சம ரகசியம். இந்த ராசி சார் நான் கடனை தவிர்த்தணும், கடன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோயை தீர்க்கணும் அப்படின்னா இந்த ராசிக்கு இன்னொரு சூட்சம ரகசியம் என்னன்னா, இவங்க வழிபட வேண்டிய அம்சம் பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கணும். சனிக்கிழமை என்று பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே இந்த ராசிக்கு மிகப்பெரியதாக இருக்கும். இவங்களுக்கு இவங்களோட ராசி தத்துவத்தை அதிகப்படுத்தணும். முதல்ல கோபத்தை குறைத்தாலே இந்த ராசி ஜெயிச்சிடும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அவசர முடிவுல தான் பல செல்வத்தை இழந்தது இந்த மேஷராசி. அவசரம் தான் ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். நீ எடுத்துக்க, கையில் போட்டு கொடுத்துட்றேன், எனக்கு இந்த வேலை வேண்டாம், இப்பவே தந்துடுறேன், எடுத்துட்டு போ அப்படின்றது. ஒரு மேலதிகாரிகள்கிட்ட திடீர்னு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கும், சின்ன ஒரு இன்சல்ட் நடந்திருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு சண்டை கட்டி வந்துருவாங்க. இதனால மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியும் தடுத்துரும். நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆண் பெண்களும் இதே மாதிரி மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை, கோபம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் சாதிக்கணும், கோபத்தை விட வைராகியமாக இருக்கணும். அந்த கோபத்தை அப்படியே வைராகியம் காமிக்கணும்டா அப்படின்ற அதுதான் அந்த ஜெயிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ராசி இருக்கு. ராசிக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இதே இது இவங்க பூஜை அறையில இந்த பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணும்போது மிகுந்த இதா இருக்கும். இந்த ராசிக்கு சொல்லுவேன், இறைவன் முன்னாடி நான் எப்பவுமே ஒரு சிலை வச்சிருவாங்க. டக்குன்னு சிலை மாதிரி வச்சுட்டா அதுக்கு முன்னாடி கற்கண்டோ ஒரு இனிப்பு சம்பந்தப்பட்ட இதை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, மிகப்பெரிய யோகம் இருக்கும். இவங்க வீட்டிலேயே ஒரு பிங்க் நிறம் இதெல்லாம் பயன்படுத்திட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. சூட்சம ரகசியம் சொல்லிட்டே போறாங்க. சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல உங்க பூஜை அறையில நீங்க மாற்றும் பொழுது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பச்சை கற்பூரம் தான் சொல்லியிருக்கீங்க. எளிமையா நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி நீங்க யூஸ் பண்ணும்போது செல்வம் தங்கும் அப்படின்னு சார் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மேஷராசி அன்பர்களே தவற விட்டுறாதீங்க. ஸோ இந்த சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்க, லைஃப்ல பெருசா சக்சஸ் ஆயிடலாம். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பணம் சேர்க்கறது எப்படி, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை வணங்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு கிடைச்ச இன்பம் பிறருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைச்ச பணம் மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க டைரக்டா சந்திக்கணும், கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு ஜோதிடர் ஆகணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்த்துக்கணும், என்னால அலைய முடியல, நான் ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்மளுடைய விஜயகுமார் சார் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு தாத்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல உங்களுக்கு தேவையான அதீத இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை படிச்சாலே போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல, பிளிப்கார்ட்லயும் இருக்கு. ஸோ அதுலயும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்க இல்லம் தேடி வரும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.